அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. செபிக்கலாமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ, நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசி அருள்வீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். இந்த சமூகத்தில் முழுவதும் ஒப்படைக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளில் ஒரு அறுவடையை காண எங்களுக்கு கிருபை செய்யும். காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவை இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்க வந்திருக்கதான உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் தேவ செய்திக்கு ஆதாரமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word, and the word was the with God, and the word was the God. John chapter 1:1. அல்லேலூயா சொல்லலாமா? ஆதியிலே அவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளில் பாடல் பாடும்பொழுதும் வார்த்தையை குறித்து பாடினோம். அருமையான பாஸ்டம்மா கடைசியாக செபிக்கும்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தே சொல்லி செபித்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் வானத்தையும் பூமியையும் மரம் செடி கொடிகள் யாவற்றையும் கடல் மச்சங்களையும் ஊரும் பிராணிகளையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? வார்த்தை என்பது உருவாக்கக்கூடியது. அல்லேலூயா சொல்லாமே? வார்த்தை என்பது உங்களை சுகப்படுத்தக்கூடியது. வார்த்தை என்பது உங்களுக்கு ஜீவனை கொடுக்குகிறது. வார்த்தை என்பது காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தக்கூடியது. வார்த்தை என்பது உங்களை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை என்பது உங்களை ஆற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்களை அரவணைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்களை வழிநடத்தக்கூடியது. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உள்ளது. ஆமென், ஆமென் சொல்லாமே? எல்லா சகல துதியும் கனம் மகிமையும் அவர் ஒருவருக்கே எடுத்துக்கொள்ளுகிறார். இதனால ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே மோசேயை குறித்தும் இஸ்ரவேல் மக்களை குறித்தும் வேதம் கூறுகிறது. வாசிங்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல குணத்தை குறிக்கிறது. மோசே தேவன் மூலமாய் கிடைக்கப்பெற்ற நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கு கடைபிடிக்கணும், அதோடு கூட நடக்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும். அந்த வார்த்தையோடு என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையில் நடக்கணும். அப்படி நடக்கும்பொழுது தான் அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நடத்தினாராம், கானானுக்கு கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது பரம கானானாகிய பரலோகத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்க வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே யாத்ராமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கூட வேதத்தில் இருந்த அநேக வார்த்தைகளை அருமையான போதகர் அம்மா சொல்றாங்க. அதே போல தான் அந்த நாட்களில் மோசே கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாராம். சொல்லும்பொழுது அவர்கள் காதுகள் கேட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு சொன்னபடியெல்லாம் செவி சாய்த்து கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? எல்லா படியை விட முதன்மையான படி எது? கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த கீழ்ப்படிதல் உங்களை உயர 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 கொண்டு செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சிலர் கீழ்ப்படிந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மற்றொருவர் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று போதும். அல்லேலூயா சொல்லாமா? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுதான். அல்லேலூயா சொல்லாம? எதனால? கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தினால நீங்களும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆபிரகாம கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதித்தார். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் அல்லேலூயா நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, வேதத்தில் சகேயு என்ற மனுஷனுக்கும் தேவன் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சகேயு எனப்பட்ட மனுஷன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதற்கு முன்பதாக வசனத்தை வாசிங்களேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, போதும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை அங்கே அழைக்கிறதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் வந்து அண்ணாந்து பார்த்து சகேயுவை அழைக்கிறார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா.
அவன் எங்கே இருக்கிறான்னா, ஆண்டவரை காணும் பொருட்டாய் அந்த மரத்தின் மேலே ஏறி அவரை பார்த்து கொண்டு இருந்தான். அவன் அந்த மேலே இருக்கிறது ஜனங்களுக்கு கூட தெரியாது. அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் அவன் அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்து இருக்கான்னு. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்களை தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்களை தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு அது தெரியும். உன் அருகாமையில் அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? சகேயுவே, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்கிறார். உடனே அவன் கீழ்ப்படிந்து ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? மேலேருந்து குதிச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா கடன்னு அந்த மரத்துலேருந்து இறங்கி இருக்கணும். உடனே அவன் கீழ்ப்படிந்து அவன் இறங்கி வந்தபடியால் தேவன் அவனோடு கூட சென்று அவனுடைய வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடி வரும்பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கும் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, அவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய காரியங்கள் மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே? இறங்கி வந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். ஆண்டவரே, நான் இந்த மக்களிடத்துல தெரியாமல் வாங்கியிருந்தா அதை நாளை தனியாக கொடுத்துட்றேன். நான் அதிகமாக அவங்களோட இடத்துலேருந்து கட்டாயமாக வரி வசூலித்து இருந்தா அதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய மனது என்ன பண்ணிச்சா? மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது அந்த வார்த்தையானது உங்களை மாற்ற வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். எலியா, எலிசா என்ற 2 தேவனுடைய தாசர்கள் இருந்தார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் கீழ்ப்படிந்து இருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் இங்கே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையை கொண்டு சொல்லுகிறேன், போதும். அல்லேலூயா சொல்லாமே? ஒரு ஊழியக்காரனை அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியிலே நடந்து தேவன் கொடுக்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து அந்த எலிசா எலியாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தாராம். அவ்விதமாக நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது அந்த எலியா தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போகும்பொழுது, நீ என்னை பார்க்க முடியுமானால் உனக்கு தேவை சந்திக்கப்படும் என்று ஒரு நாள் சொல்றார். அவ்விதமாக எலிசாவும் ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் சுழல் காற்றிலே பரத்துக்கு ஏறி செல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பிதாவே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சால்வையை எனக்கு கொடுங்க, இரட்டிப்பான வரங்களை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி எலிசா எலியாவிடத்தில் கேட்கிறார். கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு அநேக வரங்களை கர்த்தர் தர முடியும். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய தாசர்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய தாசர்கள் நிமித்தமாய் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் சீக்கிரம் இறங்கி வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லாமே? கீழ்ப்படிந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா உங்களுக்கு இரட்டிப்பான வரும். ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களையும்
உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்கள. வேத விதமாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மனுஷனை பூமியில சிருஷ்டித்த நாட்கள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமளவும் எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடந்ததுண்டோ. ஆமென் சொல்லாமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அந்த 30ஆம் வசனம் இல்லைன்னா 29ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட்ட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய். ஆமென் சொல்லாம. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாயானால், இப்பதான் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வசனம், இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அவர் உன்னை மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் மறக்காத தேவனா இருக்கிறார், விட்டு விலகாத தேவனா இருக்கிறார், உங்களை கைவிடாத ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லாமே. இரண்டாவது ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். வார்த்தையானது அறிவிக்கப்பட வேண்டும், வார்த்தையானது மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், வார்த்தையானது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாய் நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லாமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி அனுப்புறார். நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை கரை சேர்ப்பேன், நான் உங்களை பத்திரமாய் கொண்டு செல்வேன், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி மோசே இடத்துல தேவன் சொல்லி அனுப்புகிறார். அது மோசேக்கு மாத்திரமல்ல, மோசே என்ன பண்ணலாம், சந்தோஷமா தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி மக்களை வர சொல்லி மக்களிடத்துல சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கும்படி கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாய் நான் நின்றேன் என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா. நீங்க வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதை அறிவிக்கணும். நீங்க இங்கிருந்து அநேக வார்த்தைகளை கேட்கிறீங்க, நீங்க அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது தான் உங்க பாக்கெட்டு நிரம்பும். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் இடத்துக்கு சொல்லும்பொழுது அவர் எழுந்து உங்களை வரவேற்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொன்னீங்க? எத்தனை பேருடைய என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு வரம் இருக்கான்னு கேட்கல, நீங்கள் எத்தனை பேரை சுகப்படுத்தினீங்கன்னு கேட்கல,
நீங்கள் எத்தனை பேரை ஆவியில் நிரப்புனீங்கன்னு அவர் கேட்கல, ஆனால் எத்தனை பேருக்கு என்னை குறித்து சொன்னீங்கன்னு தான் கேட்குறாரு. எத்தனை பேர் என்னுடைய வார்த்தைகளில் மீண்டு என் பக்கம் வந்திருக்கிறாரு என்று தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நோக்கமாக இருக்கிறார். வெறும் கையாக போகாமல் அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர் இடத்துல நாம் கொண்டு செல்ல வேண்டுமா? அல்லேலூயா சொல்லாமா? அநேக மக்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. போதும். அல்லேலூயா சொல்லாம 36ஆம் வசனம், உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்காக கேட்க பண்ணி. போதும். கர்த்தரே தேவன். அல்லேலூயா சொல்லாமா? வேற யாருன்னா இருக்காங்கன்னு சொன்னாரா? வேதம் சொல்லுது கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாம நம்முடைய தேவன் பார்க்கிறவராய், கேட்கிறவராய், செய்கிறவராய், நடக்கிறவராய், உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லாம கர்த்தர் அவரை நாம் அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லுது, உன்னை உபதேசிக்கும்படி, அந்த வார்த்தைகளை சொல்லும்படி என்ன பண்ணுறாரா? வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை, தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கேட்க பண்ணுறார். அல்லேலூயா சொல்லாம எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள் நீங்கள் சபைக்கு வரீங்க, ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறதான வார்த்தைகளை அருமையான போதகரும் அருமையான பாஸ்டரமா வருகிறதான ஊழியர்கள் உங்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு போதும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு நன்மை உண்டானா போதும் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தை நீங்கள் அவருடைய வார்த்தையில் காண்பிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அவருடைய வார்த்தை வீதியில் சத்தமிடுகிறது என்று வேதம் சொல்லுது. கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்குதான் வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலை வேளையில் அநேகர் சென்று இந்த டான் பிரிட்ஜில் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதிகாலை வேளையில் நல்ல பாடல்களை பாடி செபித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைய நாளில் அநேக பேர் ஆண்டவருடைய பக்கத்தில் வந்திருக்காங்க. அவங்க பாட்டுன்னு ரோட்டில் தான் பேசிக்கிட்டே போவாங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை. அந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் தொடப்பட்டு இருக்காங்க. அநேகருக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. அநேகரை தேவன் தம் பக்கமாக கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாதான். இல்லையா சொல்லாம அவர் அனுப்பினா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பினது கிடையாது. ஆகையால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அன்றியும் வனாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அது முதல் ஆண்டவர் என்ன பண்ணாரா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார், அறிவிக்க தொடங்கினார். நீங்களும் நானும் கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆவியில் நிரப்பப்பட்டுட்டோம்.
ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஆனாலும் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாமல் இருக்கிறோம். எப்படி ஆகிலும் திருவசனத்தை போதிக்கணும் என்று பவுல் சொல்றார். ஞானமாய் எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிவிக்கணும். அது நம்முடைய தலை மேலே விழுந்த கடமையாக இருக்குதான். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரை குறித்து எப்படி ஆகிலும் சொல்லிடணும். நம்ம கதைகளை சொல்கிறோம், நம்ம குடும்பத்தை பற்றி சொல்கிறோம், பக்கத்து வீட்டு கதையை பேசுகிறோம், எதிர் வீட்டு கதையை பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா சொல்லாமல் மத்தேயு அதே 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்களேன். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். போதும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் வார்த்தைகளை அனுப்பும் பொழுது வலையில் மீன் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் அந்த மீனை கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும்? சபையில் சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லாமல் நீங்கள் வார்த்தைகளை விதைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விதைகளை பலன் கொடுக்க வைப்பார். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் சபையில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பலம்னு இருக்கு பாருங்க. பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சாரு, ஆண்டவரை விட்டுட்டு போயிடணும் கூட நினச்சிருப்பார். ஆனால் அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு 3000 பேர் கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? மீண்டும் அவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய வேலைக்கே செல்லலான்னு கூட அவர் எத்தனிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது அநேகரை அவர் நிமித்தமாக ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வல்லமையுள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் வார்த்தைகளை அறிவித்தா அநேக அறுவடைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 4:28, 29, 30 வாசிங்களேன். அங்கு ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் சமாரிய ஸ்திரியாக இருந்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அல்லேலூயா சொல்லாமே? அவங்க கேட்டது மாத்திரமல்ல, உடனே ஓடி போய் அறிவித்தாங்களாம். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, உடனே சென்று அறிவிக்கணும். அவங்க ஓடி போய் சொல்கிறாங்க, என்னை குறித்து ஒரு மனுஷன் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், என்னை பற்றி உண்மையாக சொல்லிட்டாரு, என் குணங்களை அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாரு, அவர் மேசியாவான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம போய் அவரை பார்க்கலாம், அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி அந்த அருமையான சகோதரி அநேகரை அவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த 29, 30 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள். போதும். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லாம? உண்மைதான். நிறைய நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருப்பேன். என் மனைவி கிட்ட சொல்ல மாட்டேன், என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வந்து அப்படியே உட்காந்து இருக்கும்போது அந்த வர்ஷிப் டைமில் ஆண்டவர் என்னோட பேசுவார். அல்லேலூயா சொல்லாமா? என்னுடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ம வார்த்தையை நம்ம ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்கிறோம். என்ன வரோம், ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ ஆராதிக்கிறாங்க, அது நமக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களோடு இடைப்படுவார். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது எனக்கு தான் அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் அது நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. இந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை அவர் புட்டு புட்டு வச்சுட்டார் சொல்லி அநேக மக்களுக்கு சொல்லி அநேகர் ஆண்டவருடைய பக்கமாய் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சேரவே சேராது. அந்த சேராத ஒரு இனத்திடத்தில் ஆண்டவர் தண்ணி கேட்குறார்.
அவர்களையும் தம் பக்கமாக அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை அநேகருக்கு நன்மையாய் கிரியை செய்யத்தக்கதாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமே. நீங்களும் நான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அநேகரை அவர் பக்கமாய் கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் வார்த்தையை அனுப்புனா வெறுமையாக திரும்பாது. அது சுகப்படுத்துமே தவிர, அவனை பலப்படுத்துமே தவிர, அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 50-51 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். சொல்லுங்க, படி. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இன்னொரு வாட்டி அதை சொல்லுங்க. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கும் வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. அவர் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மனுஷன் பிழைப்பான். அவர் சுகமாவேன் என்று சொன்னால் அந்த மனுஷன் சுகமாவான். அவன் மரண தருவாயில் இருந்தாலும் சரி, இல்லை கல்லறை உள்ளே இருந்தாலும் சரி, வானா வந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சுகமாக்கக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது, தைரியப்படுத்தக்கூடியது, திடப்படுத்தக்கூடியது, ஜீவனை கொடுக்கக்கூடியது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இங்கே ராஜாவின் மனுஷரிடத்தில் ஒருவனுடைய குமாரன் மரண தருவாயில் இருந்தானா. அவன் ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னுடைய குமாரனுக்கு செபித்து என்ன பண்ணணும், சுகத்தை கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறான். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது கொஞ்ச நேரம் ஆச்சு. நிறைய ஜனங்க பேசிட்டு இருக்குது. அந்த டைமில் அவர் சொல்கிறாரு, அதை வாசிங்க. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவரே போய் என்ன பண்ணலாம், சுகப்படுத்தி இருக்கலாம். கரெக்டா? அவரே கூட போயிட்டு நான் சுகப்படுத்துகிறேன் வா என் கூடன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் என்ன பண்ணிட்டான், பிழைத்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஒரு மகளிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியா? யோசிச்சு பாருங்க. பாவம் மன்னிக்கப்படுறது அவ்வளோ ஈஸியா? அவர் சொல்கிறார், நீ போ, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதே போல தான் இந்த மனுஷனத்தில் சொல்கிறார், நீ போ, உன்னுடைய குமாரன் என்ன பண்ணுறான், பிழைத்திருக்கிறான். ஒரு டாக்டர் வராமல், ஒரு மாத்திரை சாப்பிடாமல், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக சுகம் கிடைக்குது பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய வார்த்தையானது நம்மை சுகப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அவனை மீண்டும் எழுந்து வர பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறைக்கு வெளியில் நிற்கிறார் ஆண்டவர். லாசருவே, நீ என்ன பண்ண, வெளியில் வான்னு தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உள்ளே தூங்கிட்டு இருந்தானா லாசரு? அவன் எப்படி இருந்தான்? கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தான். அவனால் எந்திரிக்கவும் முடியாது, நடந்து வரவும் முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 காலை ஒன்றா வச்சு என்ன பண்ணுவாங்க, கட்டிடுவாங்க. எது, கட்ட விரல் தான் கட்டுவாங்க. இதே வந்து மார்ச்சேரியிலேருந்து கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே துணியில் சுற்றிடுவாங்க. அவரால் எந்திரிச்சு நிற்க முடியுமா, நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எகிரி தான் குதிக்க முடியும். அந்த மனுஷன் யோசித்து பாருங்கள். அந்த லாசரு அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு பெரிய பலகையில் அவர் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து கீழே குதித்து என்ன பண்ணியிருப்பார், ஜம்ப் பண்ணியாவது அந்த வாசல் அன்றைக்கு வந்திருப்பார். நான் நினைக்கிறேன். அப்படி வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்கிட்ட சொல்லி, மக்கள்கிட்ட சொல்லி, அந்த கட்டை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறார். அவர் வார்த்தை அனுப்புனா வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா சொல்லாமா?
அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாதான். லாசரு வெளியில் வந்தார், அவருடைய அருமையான சகோதரிகள் இடத்துல அவனை ஒப்படைத்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தையில் எவ்வளோ ஜீவன் இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவின் மனுஷத்தில் இருக்கிற இந்த யோவானில் நம்ம பார்த்த அந்த மனுஷன் தன் வீட்டுக்கு செல்லும்பொழுது தன்னுடைய குமாரன் சுகமாயிட்டான்னு கேள்விப்படுறான். வழியிலேயே கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 54 வசனம் வாசிங்களா? அதில் 4ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். அதுல ஒரு வார்த்தை சொல்லுது, அந்த மணி நேரத்திலேன்னு இருக்கும் பாருங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரையும் விசாரித்தான். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வார்த்தை அனுப்பும்போது லேட்டாக கிரியை செய்யல, ஸ்பாட்லேயே கிரியை செய்து. அல்லேலூயா சொல்லாமா? இவர் போகும்போது ஆண்டவர் சொல்கிற அந்த நேரத்திலேயே அந்த மகனுக்கு சுகம் கிடைக்கிது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு பொறுமையாக சுகம் கிடைக்கும், ஒருத்தருக்கு அநேக நாட்கள் எடுத்துக்கும். ஆனால் இந்த மகனுக்கு இமீடியட்டாக சுகம் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லாமே? ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. தேவன் தன்னுடைய வார்த்தை அனுப்பி உங்களையே என்னைய சுகப்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கே 100க்கு அதிபதி என்று ஒருத்தர் இருக்கார். அவரை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவரிடத்துல அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். அந்த வேலையாட்களில் ஒருவன் சுகவீனமாக இருந்தான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாம. இங்கே இவர் என்ன சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வர்றது கூட நான் அருகதை அற்றவன், ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை வேலைக்காரனை சுகப்படுத்தும். கரங்களை தட்டலாமே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது என்று அந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தார். நீங்களும் நானும் என்ன அறிந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் அருகதை இல்லை, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று. அவரும் அப்படிதான் போய் செக் பண்றாரு. அவருடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறானா, சுகமடைந்து காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அநேகரை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்த யவீரின் மகளை அவர் சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாடையில் கொண்டு செல்ற ஒரு விதவையின் மகனை அவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தெரியும் அவருடைய வார்த்தை வெறுமையாய் போகாது என்று. அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். படிங்க. அப்பொழுது நான் கேதேமோத் வனாந்திரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி
உத்தரவு கொடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு கடந்து போகும்பொழுது அவங்களிடத்துல பர்மிஷன் வாங்கணும். அந்த ராஜா பர்மிஷன் கொடுத்தா தான் இவங்க கடந்து செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ராஜாவிடத்துல சண்டை போட்டுட்டு தான் அந்த ஏரியாவை கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாமே? அவங்க வழிக்கு கேட்கணுன்னா கூட, நான் வரலாமா, நான் உங்கள் நாட்டை கடந்து செல்லலாமா, நான் உள்ளே வர்றதுக்கு சமாதானமா அப்படின்னு கேட்பாங்க. நாம் கூட சமாதானமான வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லேலூயா சொல்லாம? சமாதானமான காரியங்களை குறித்து நாம் பேச வேண்டும். எத்தனையோ வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசினால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை எப்படி சொல்லுது? இன்றைய நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது. சமாதானமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமா? அந்த அந்த சென்டென்ஸ் மட்டும் வாசிங்களேன். சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி, சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, ஸ்தானாதிபதிகளை அனுப்பி. அல்லேலூயா சொல்லாம? சமாதானமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படி சமாதானமான வார்த்தைகளை பேசும்பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அல்லேலூயா சொல்லாமே? உன் வார்த்தையின்படியே உன்னை மன்னித்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மன்னிக்கிறதான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். மன்னிக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய தன்மைகள் நம் இருதயத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாம? ஆண்டவரே நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. நம்மளை மன்னித்ததுனால தான் நம்முடைய பாவத்தை எங்க போடுறாரு? முதுகுக்கு பின்ன. பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஆனாலும் நீங்களும் நானும் அதே போல மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மன்னிக்கிற அந்த குணங்கள் உடையவர்களாய், மன்னிக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம? அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ரொம்ப வருஷமா ஒரு மனுஷன் ஒரு குளத்தரையில் படுத்துட்டு இருந்தாரா. அந்த மனுஷன் இடத்துல திடீர்னு வருவாங்க, தேவதூதல் வருவாங்க, அந்த குளத்தை கலக்குவாங்களாம். அந்த வினாடி யார் முதல்ல அந்த குளத்தில் விழுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா நோய்களும் குணமாகுமா. எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப வருஷமாக படுத்திருந்த அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வர்றாரு. வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? வியாதியாய் படுத்த மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என் வியாதி சுகமாக்கும் என்று ஆண்டவரத்தில் கேட்டிருப்பான். இல்லை, அவர் வழிபோக்கனாய் இருக்கிறார் என்று நினைத்தா சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டிருப்பான். இல்லை, என்னை கொஞ்சம் தள்ளி அங்கே படுக்க வைங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் என்ன பண்ணுறாரா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பெரிய வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது. ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. ஒரு திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரித்து உள்ளே கொண்டு வந்து இறக்குறார். அந்த திமிர்வாதக்காரனை
அல்லேலூயா. சாரி, அந்த திமிர்வாதக்காரனை அவரை பார்க்காம அவர்களை கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த மக்களை தேவன் பார்க்கிறார். அதை பார்த்து அந்த மனுஷனுக்கு தேவன் சுகத்தை உண்டு பண்றாரா? அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரனுக்கு தேவன் சுகத்தை உண்டு பண்ணி அவனையும் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சந்தோஷமா என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு கடந்து செல்லு என்று தேவன் சொல்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்கிறதான வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் நமக்கு சகலவற்றிலும் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா சொல்லாமா? யார் தேற்றுறது தான்? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்றுவேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. தாய் தேற்றுகிறது போல உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாரா? தேற்றுகிறார். இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய் தேற்றுகிறது போல தேவன் நம்மை தேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தாயானவள் தன்னை குழந்தைய சுமந்து அந்த குழந்தைய நடக்க பண்ணி அதோட பேசி அதுக்கு குளிப்பாட்டி என்ன அதுக்கு செய்யணுமோ சகலத்தையும் செய்து தன்னை அம்மான்னு கூப்பிட்ற அந்த நாளை என்ன பண்ணுவாங்களாம்? எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். ஆனாலும் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடல. அந்த குழந்தைய என்ன பண்ணல? உதறி தள்ளல. ஆனாலும் வேதம் சொல்லுது, அவள் மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை மறப்பதில்லைன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு தாய் தேற்றுகிறது போல தேவன் உங்களை என்னை தேற்றுவார். அல்லேலூயா. அப்போ தேவன் தேற்றக்கூடியதான வார்த்தைகளை நமக்கு தரார். ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்துட்டா அவங்கள தூக்கி எடுக்கணும். ஒருத்தர் தன்னுடைய நிலைமை சரியில்லைன்னா அவங்களுக்கு தேற்றக்கூடியதான வார்த்தைகளை சொல்லணும். விழுந்த நிலைமையில் இருக்கும்பொழுது அவங்கள தூக்கி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் தேற்றும் பொழுது மரித்து போனதான ஒரு குடும்பத்தை நீங்கள் போய் சந்திக்கும் பொழுது அவங்கள தேற்றணும். கஷ்டத்தின் நிலைமையில் இருக்கும்பொழுது அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபித்து அவங்களை தேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய தேவன் நம்மை தேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை குறித்து அவருடைய வார்த்தை நிமித்தமாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிறது, கர்த்தருடைய வார்த்தை சுகப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடலில் போய் கொண்டு இருக்கிறாங்க. கப்பல் கவுந்தா யாரும் தான் மறிக்க போவாங்க? யார் தான் மறிப்பா கூட? இயேசுவும் மறிச்சிருப்பார். மீன் வந்து சாப்பிட்டா யாரையும் தான் சாப்பிட்ருக்கணும்? இயேசுவையும் சாப்பிட்ருக்கணும். இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு அது என்ன பண்ணல தெரியல. நாங்கள் மட்டும்தான் சாக போகிறோமே, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. அவங்க கூட யார் இருக்கிறது அவங்க நினைக்கல. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா நாங்கள் தான் சாக போகிறோம், நீ சந்தோஷமாக படுத்துனுக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரத்தில் கேட்குறாங்க. ஆண்டவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். காற்றும் கடலும் என்ன ஆச்சா? அந்த வார்த்தையை கேட்டு அமைதலாச்சு. அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் அமைதியாக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கூட கீழ்ப்படியக்கூடியதான ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். வெறுமையாய் திரும்பாத ஒரு வார்த்தையை பார்த்தோம். அறிவிக்கும்படி
அனுப்பின ஒரு வார்த்தையை பார்த்தோம். அவருடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கிறதான வார்த்தை குறித்து நான் பார்த்தோம். அல்லேலூயா சொல்லாமே. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆதியிலே வார்த்தையாக இருந்தது, அது தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமாய் தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்கி ஆசீர்வதித்து நேர்த்தியாய் வைத்திருந்தாராம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஒரு 5 minutes டைம் கொடுப்பீங்களா? இருந்தால் ஆமென் சொல்லுங்க, இல்லை கைத்தட்டுக்கும் போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அவர் தொடங்கும் போது என்ன எந்தில் தொடங்கினாரு? உன் பேர், உங்க அப்பா பேர் சொல்லாம பேர் இன்ஷியல் இல்லாம வராது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லிருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுச்சு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஓகே. ஒரு ஏலக்காவை யார் உருவாக்குனது? இந்த பிரியாணிலாம் போடுவாங்களே, அது பேர் என்ன? ஏலக்காய் தானே? ஏலக்காய். அப்போ அவர் உருவாக்கி இருப்பார்ல, ஏலக்காய் மரம் உண்டாவதாக. ஒன்னு ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. லவங்கம் உண்டாவதாக, நீங்க சொல்லணும், உண்டாயிடுச்சு. பட்டை உண்டாவதாக, இலை உண்டாவதாக, உண்டாயிடுச்சு. இப்ப எல்லாமே ஒரு டப்பால போட்டு அடிச்சாச்சு. ஓகே. 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வரீங்க, அதை திறக்கிறீங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? அப்போ ஒரு வார்த்தையில உண்டானது எப்படி இருக்கும்? வாசனையா இருக்கும். அல்லையா? 15 வருஷம் கழிச்சு போட்டாலும் அந்த வார்த்தையினால அந்த நறுமணம் வீசுது. அதுக்கு தான் இயேசு நறுமணம் உள்ள தேவனா இருக்கிறார் சொன்னா. ஓகேயா? மாடு தெரியுமா உங்களுக்கு? எருமாடு. ஓகே. பசு மாடு கூட எடுத்துக்கலாம். அப்ப அது கூட ஆண்டவர் உண்டாக்கி இருப்பார். எருமாடு உண்டாவதாக சொல்லணும். எருமாடு உண்டாவது, பசுமாடு. ஓகே. பசு என்னென்ன கொடுக்குது நமக்கு? பால் கொடுக்குது, கறி கொடுக்குது, அதுல நிறைய தோல் கொடுக்குது. சொல்லுங்களப்பா. அப்புறம் மாட்டுக்குள்ள இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் யூக்கு கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் எல்லாமே அது கோப்பு இருக்கு. அது 15 வருஷம் கழிச்சு மாட்டை அடிச்சு போட்டாலும் அது சாப்பிட்றதுக்கு அவர் வார்த்தையில உண்டானது எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு நல்லா படிச்சுங்களேன். ஒரு குழம்பு கூட கொதிக்க வைங்க, அது பொங்காது. ஆனா பாலை எப்ப கொதிக்க வச்சாலும் பொங்கிடும். அப்போ அவரோட வார்த்தை அபிஷேகமானது நம்மள உள்ள இருக்குமானார் எப்பவோ பாலை போல பொங்கணும். அதே ஆரம்ப ரட்சிப்பு அவர் வார்த்தையில உண்டாகும் பொழுது ஆமென் சோத்திரம் எல்லாம் வருவாங்க. 5 வருஷம் கழிச்சு அது இருக்கு. ஒரு ஏலக்காக இருக்கிறது கூட பக்கத்துல போய் சொல்லுங்க. ஒரு ஏலக்காக இருக்கிறது கூட அது இருக்கும் போதும் நறுமணம் கொடுக்குது. அது பிரியாணியில போட்டு கொதிச்சாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ யூஸ்ஃபுல்லா இருக்கிற சொல்லுங்களேன். யூஸ்ஃபுல்லா இருக்கிற அவர் பாஸ்டர் எனக்கு எத்தனை பேர் கவுண்ட் பண்ணிக்க தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேல சொல்லிருந்தார். நிறைய வார்த்தைகள் கேட்டீங்களே. எனக்கு இந்த வார்த்தைலாம் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாரும் நம்ம சபைக்கு போயிருக்கோம். நம்ம கிதியோனு கூட போயிருக்கும்போது நம்மள ஏசி சபையில உட்காந்து அப்பதுலேருந்து சாம்சன் கேட்கும் போது வார்த்தை கேட்டிருக்கோம். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் எல்லாத்தையும் நான் கேட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு பேர் தான் கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? ஒரு தாய் தேற்றுவதற்கு முன்னாடி கேட்டதே இல்லை நீங்க? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது முன்னாடி கேட்டது இல்லை சொன்னாரு இல்லைங்க? புதுசா கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமா இந்த வார்த்தை எல்லா போதகர்களும் இந்த வார்த்தை கேட்டிருக்கேன். டிவியில கேட்கிறேன், எல்லாத்துலயும் கேட்கிறேன், பைபிள் கூட பாக்குறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப இந்த வார்த்தை ஏலக்காய் போல நம்ம கிரியை செய்யறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஓகே, உண்மையா சொல்றேன்.
ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க இந்தியா தேசத்தில் இருக்கிற வெளி தேசத்துக்கு போயிருக்காங்க ஒரு வேலையா. அவங்க என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு ஆஃபரிங் அம்சம் நன்றி சொன்னாங்க. அதுக்காக ப்ரே பண்ணேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேங்க்ஸ் சொல்லாதீங்க பிரதர். ஓகே சிஸ்டர், ஏன்னு கேட்டா உங்க வாயின் வார்த்தைனால எவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறேன் நான். அவங்க அதை சொல்லணும் அவசியம் இல்லை. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், அப்ப நம்ம வருகிற வார்த்தை உள்ள வருதுன்னா அந்த வார்த்தை எவ்வளவு நன்மை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரணும்னா அதை நன்மை செய்கிறதா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அற்புதம் செய்யணும், மகிமையை காணணும், பிரசன்னம் இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை கேட்ட நமக்குள்ள என்ன இருக்கும்? அந்த ஜீவனுள்ள வார்த்தை இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு காரியம் இல்லை, உண்மையா சொல்றேன். நான் ஆரம்ப ரட்சிப்புகள் 5 minutes முடிச்சு ஆண்டவர் ரட்சிப்புகள் இருக்கும் பொழுது என் சமூகத்துல வந்து நில்லுன்னு சொன்னார். அதுக்காக போய் மலை மேலாம் ஏறல, அவர் சமூகத்துல போயிட்டு உட்கார். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துல வேலை செய்யும் பொழுது என் மனைவி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, 6 மணிக்கெல்லாம் என்னோட பேர்லி மார்னிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் போயிட்டு இயேசு சபையில போவேன். ஓகேங்களா? எல்லாம் ஷட்டர் மூடி இருக்கும். அந்த இருக்க சின்னதை படிக்கிட்டு தான் உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். எவ்வளோ பாஸ்டர் வரவங்க எல்லாம் பார்த்துட்டு போவோம். சபை திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை உள்ள தாகமா இருக்கு. இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா கிரியை செய்யறது. அதெல்லாம் உள்ள வாங்க 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 அது 10 வருஷமா இருந்தாலும் 20 வருஷமா இருந்தாலும் அந்த ஒரு ஏலக்காய் நறுமணம் கொடுக்கறது போல அந்த வார்த்தை இங்கிருந்து வரும்பொழுது நறுமணமா கர்த்தர் கொடுக்கிறார். You won't believe it. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன உடனே வார்த்தை கிரியை செய்யுது. இயேசு உள்ள இருந்தாதான் கிரியை செய்யுமே தவிர இல்ல கிரியை செய்யாது. ஒரு வாட்டி சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருந்தோம். ஒரு மக 2 பிள்ளைங்க, அந்த பெண் பிள்ளைங்க. அது ஒரு மக மட்டும் பெரிய பிள்ளை ஆகல. நானும் மணியை போகும் பொழுது அவங்க வீட்டுல ஏகப்பட்ட தீர்க்கதரிசி வருவாங்க, பாஸ்டர் வருவாங்க. நாங்க தங்க ரூம் பக்கத்துல இன்னொரு தீர்க்கதரிசி தங்கி இருக்கிறாரு. அங்க போகும் பொழுது அவங்க வீட்டுல அந்த மகளுக்கு பெரிய பிள்ளை ஆகாததுக்கு வேதனை. அப்ப நாங்க போறோம், போய் பார்த்து வரும் பொழுது நான் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்கிறேன், அந்த வீட்டுல கால் எடுத்து வைத்தோன்னு இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு காரியம் இது போய் கேளுமான்னு சொல்லும் போது அவங்க சொன்ன வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா யூ வாண்ட் பிலீவ் இட், புறப்படுற நேரத்துல வேற எதுவுமே சொல்லல, உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகும் தான் சொல்லிட்டு போனோமே தவிர வேற எதுவுமே சொல்லல. சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பி மலேசியாவுக்கு வந்துட்டோம். அந்த டிராவலிங் டைம் நல்லா புரிஞ்சுங்க, அந்த டிராவலிங் டைம் வந்து நாங்க தூங்கிட்டோம். எங்க கண் விழித்து பார்க்கும் பொழுது காதுகள் கேட்கிறது, எத்தனையோ வருடங்கள் அந்த மகள் மெச்சூரிட்டி ஆகாம இருக்கிற மகளுக்கு அந்த இரவு கர்த்தர் கிரியை செய்துகிறார். ஏன்னா அந்த வார்த்தை இங்க இருக்கு, அந்த வார்த்தை வெளியே கிரியை செய்து. நீங்க சபைக்கு வருது பெருசல்ல, வேதத்தை சுமப்பது பெரிதல்ல, அந்த வார்த்தையை உள்ள வைக்கும் பொழுது வார்த்தை கிரியை செய்யும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், if you take the word will do the beauty things, the word will do the mighty things. எப்ப பேச நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க, இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பாஸ்டர் இங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, ஒரு டெய்லி 4 வருஷம் ஆயிடுச்சு, இங்க இருந்து 4 வருஷம் போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வாரம் 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புறேன். என்னது சொல்லுங்களேன், 1 லட்ச ரூபா. ஆனா நீங்க எடுத்து போய் பீரோல வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, செலவு பண்ணல. அதனால யூஸ் இருக்கா? பிச்சைக்காரனா வரீங்க, ஆனா 1 லட்சமா கொடுக்குறேன். நீங்க வீட்டுல ஏதோ பீரோல ஃபுல்லா அடிக்க வச்சுட்டு இருக்கீங்க, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கா? சப்போஸ் நிஜமா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வசதி வாய்ப்பு இல்லாம டெய்லி வாரம் 1 லட்சம் கொடுத்தா நீங்க என்னென்ன வாங்குவீங்க? எல்லாமே வாங்கிடுவீங்க. அப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி இருந்து எப்படி நடு கேட்பாங்களே. ஆச்சரியம். அவர் வார்த்தை ஆச்சரியமானது, அவர் வார்த்தை அதிசயம் செய்யும், அவர் வார்த்தை கிரியை செய்யும். அந்த விசுவாசத்தோட செயல்பட உண்மையா சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தையின்படியே உள்ள இருக்குமானால் வார்த்தை மகிமையான காரியத்தை செய்யும். எழுந்து நின்றுப்போம், காணிக்கை கொடுக்க வேண்டியதா காரியத்தை மார்க்கபடியாக.